Hello everyone, welcome back once again to your favorite channel Gardening Diary. இது உங்கள் ஃப்ரெண்ட் நிமி. இன்னைக்குள்ள வீடியோவில் ஆர்கிட்ஸ் பராமரிப்பு சம்மந்தமான ஒரு முக்கியமான விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? அது எஸ்பெஷலி பாட்டட் இல்லைனா மவுண்டட் ஆர்கிட்ஸ். அது எந்த டைப் ஆர்கிடாக இருக்கட்டும், டென்ட்ரோபியம், ஃபாலனோப்சிஸ், கேட்லியா, ஓன்சிடியம்ஸ் ஆர் வேறு ஏதாவது டைப். ஓகே, அது ரிலேட்டடான ஒரு டிப். நம்ம இந்த மாதிரி பாட்டில் இல்லை மவுண்ட் பண்ணி ஆர்கிட்ஸ் வளர்க்கும்போ இந்த வீட்ஸ், அதாவது புல், காட்டுச்செடி மாதிரி உள்ள பிளான்ட்ஸு, அதுக்கப்புறம் ஃபேர்ன் அப்படின்ற அந்த பிளான்ட்டுக்கு வந்து எனக்கு தமிழில் என்ன சொல்லணும்னு தெரில. ஸோ தட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிளான்ட். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபேர்ன் இருக்குது, நம்ம ஸ்கூல்லலாம் அதை பற்றி படிச்சிருப்போம். ஸோ அந்த பிளான்ட்ஸ் வந்து வளர்கிறது ரொம்ப சகஜம், அது பார்த்துருப்போம். ஃபர்ன்ஸ் வந்து ரொம்ப அதோட டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லீஃப் பேட்டர்ன் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். நானும் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜஸில் ஆர்கிட் வளர்க்குற அந்த புதுசில் வளர விட்டுருக்கேன், பெருசாக வளர விட்டுருக்கேன், ரொம்ப பெருசாக வளர விட்டுருக்கேன். அண்ட் லேட்டர் ஐ ரியலைஸ்ட் இட் இஸ் அ மிஸ்டேக் அப்படின்னு. ஸோ ஃபர்ன்ஸ் ஆர்கிட்ஸ் கூட வளர்கிறது வந்து இட்ஸ் நாட் குட், அண்ட் அது வந்து ஒரு நல்ல கம்பேனியன் பிளான்ட் கிடையாது. நம்ம ஃபர்ன் வளர்க்கணும் அப்படின்னா வேறு பாட்டில் தனியாக ஆர்கிட் பக்கத்தில் வச்சு வளர்க்கலாம். ஆனால் அந்த ஆர்கிட் கூடவே அதை வளர விடுறது வந்து இட் இஸ் வெரி பேட். இந்த ஃபர்ன்ஸை வந்து ஆர்கிட் கூட வளரும்போ நம்ம ஆர்கிட்ஸ்க்கு விடுற வாட்டர், நியூட்ரியன்ஸ் எல்லாம் அது எடுத்துக்கும், அண்ட் ஆர்கிடை வளர விடாது. தேர் வில் பி பிக் காம்படிஷன் பிட்வீன் தீஸ் டூ பிளான்ட்ஸ். ஓகே, ஸோ அதனால் அது பெருசாகிறதுக்கு முன்னாடியே அதை நம்ம அதை எடுத்துடணும். அதிலிருந்து ப்ளக் பண்ணி அந்த ஃபர்ன், வீட்ஸ் எல்லாம் எடுத்துடணும். அண்ட் அந்த ஃபர்ன் வளர்ந்துச்சு, பெருசாச்சு அப்படின்னா அது நிறைய ரைசோம்ஸ் இருக்கும், ஸ்ட்ராங் ரூட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஆர்கிடை வந்து கம்ப்ளீட்டாக ரீபாட் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி குட்டியாக இருக்கும்போதே வேரோட அது நம்ம ரிமூவ் பண்ணுறது இஸ் the best thing that we can do to our orchids. அது நம்ம சில டைமில் அதை ரிமூவ் பண்ணும்போது ஈஸியாக வராது. அது வேர் ரொம்ப அடியில் வர போயிருக்கும், சின்ன பிளான்ட்டாக இருந்தாலும் வேர் கீழே வரைக்கும் இருக்கும். அப்போது அந்த மீடியா, அந்த சார்கோல் இதெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இந்த பிளான்ட்டை எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக எடுக்க முடியும். ட்வீசர்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா, கார்டனிங் டூல்ஸ் அதை யூஸ் பண்ணி கூட இந்த பிளான்ட்டை ரிமூவ் பண்ணலாம். ஆனால் நான் வந்து பேர் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணி இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது வழக்கம். ஸோ தேட் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் திங். ஃபர்ன்ஸ் அண்ட் வீட்ஸ் ஆர் பிக் எனிமி, நாட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இன்னொரு விஷயம் கூட இந்த வீடியோவில் சொல்ல விரும்புகிறேன். எஸ்பெஷலி டென்ட்ரோபியம் ஆர்கிட்ஸ், மான்சூன் கேர், ரெய்னி சீசன் பற்றி உள்ள வீடியோவில் இதை பற்றி சொல்லியிருப்பேன். இது ஒரு வாட்டி கூட உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறதுக்காக. இந்த ஸ்டெம்ஸ், டென்ட்ரோபியம் ஆர்கிட்ஸில் உள்ள ஸ்டெம்ஸ் வந்து ஸ்குஷியாக, பிதுங்குற மாதிரி, அழுகிற மாதிரி, ட்ரை ஆகி அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அதை க்ளீன் சிசர் ப்ரூனர்ஸ் வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபஞ்சிசைட் பேஸ்ட் இல்லைனா பவுடர் வச்சு விட்டுருங்க. ஸோ இதையும் கண்டிப்பாக கவனத்தில் வச்சுட்டு பிளான்ட் பராமரிக்கிறப்போ ருட்டீனாக செக் பண்ணிட்டு இதையும் பண்ணுறது நல்லது. இன்னொரு விஷயம், இந்த பிளான்ட்ஸில் ஐடிக்காக டேக் போடுவோம்ல, ரோசஸ்லலாம் பேர் வச்சு வரும். ஸோ ஆர்கிட்ஸில் சில செல்லர்ஸ் டேக் கொடுப்பாங்க, ஆனால் நாங்கள் வந்து நம்பர்ஸ் போட்டு தான் கொடுக்குறது. அப்போது டேக் உங்களுக்கு போடணுன்னா எப்படி போடுறது, நான் எப்படி அதை போடுறேன் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. இது வந்து இது ஒரு பிளாஸ்டிக் ஸ்ட்ரிப் மாதிரி அமேசானில் கிடைக்கும். நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ அதை பயன்படுத்தி அதை கட் பண்ணி அதில் ஹோல் போட்டுட்டு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த ட்விஸ்ட் டேக் இல்லை டை டேக் அப்படின்ட்டு நமக்கு கிடைக்கும் அமேசானில், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து வேறு ஏதாவது மெட்டல் சின்ன மெல்லிசான ஒயர் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நமக்கு இந்த ப்ரெட் பேக்கெட்லலாம் வரும்ல, மேலே போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி டேக்ஸ் தான் அமேசானில் கிடைக்கிறது, ஒரு ரோலாக கிடைக்கும். ஸோ அது நான் யூஸ் பண்ணுறேன். எல்லாமே இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் கிடையாது.
நிறைய பிளான்ஸ் இருக்கிறப்ப அந்த மாதிரி ட்விஸ்ட் டேக் அண்ட் அந்த பிளாஸ்டிக் ஸ்ட்ரிப்பில் பெர்மனண்ட் மார்க்கர் வச்சு நம்ம டேக் எழுதி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பிளான்ட் ஐடி பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் ஆல். இது ஒரு ரொம்ப குட்டி டிப் தான் இன்றைக்குள்ள வீடியோவில் நம்ம பார்த்தது. நான் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். வில் டாக் மோர் அபவுட் ஆர்கிட்ஸ். I'll see you soon on another video. Till then, happy gardening and take care of yourselves. Until next time, this is your friend Nimi saying goodbye from Gardening Diary. Bye-bye everyone.